ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி. நல்லா டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம வழக்கமாக செய்கிற டிஃபன்கள்லேருந்து மாறுபட்டு நல்ல வித்தியாசமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அது மாதிரியான ஒரு டிஃபன் ஐட்டம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் மாவு இட்லிக்கு அரைச்சி போடலன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பொடித்த மிளகு தூள். மிளகு 1 2 பொடிச்சிட்டு அதை சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு. இதை ட்ரையாக இருக்கும்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இப்போ நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு நான் முருங்கைக்கீரையை பறித்து க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கேரட் 1 பவுல் அளவு துருவி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 தக்காளி பொடியாக நறுக்குனது. இந்த அளவுகள் நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாரி சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது உங்களுக்கு கீரை கிடைக்கல, முருங்கைக்கீரைன்னாக்கா நீங்கள் கொத்தமல்லி இலையை ஒரு பஞ்சு நல்லா பொடியாக நறுக்கி அதை இதில் சேர்த்துக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். சும்மாவே சாப்பிட்டுடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம போட்டிருக்கிற மிளகு, ஜீரகம், காய்கறி, கீரை எல்லாம் சேர்ந்து டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வழக்கம் போல் நம்ம தோசை தவா வச்சு அதில் நீங்கள் இதை மிதமாகவும், அதாவது மொத்தமாகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் நம்ம அடை சைஸுக்கு திட்டமாக ஊற்றி, மாவு இந்த அளவில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவில் கரைச்சி எடுத்துக்குங்க மாவு. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக கரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப அடை மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்கனாலும் நல்லா இருக்காது. இந்த அளவில் கரைச்சி இந்த மாதிரி ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் அடை சைஸில் நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி, ஒரு கரண்டி எண்ணெயை சுற்றி மேலேயும் ஊற்றி, நீங்கள் நெய் கூட இருந்தால் நெய் சேர்த்து நீங்கள் சுட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மிதமான தீயில் வேக வைங்க. ஏன்னா நம்ம உள்ளே போட்டிருக்கிற கீரை வேகணும். நீங்கள் அதிகமாக தீயில் வேக வச்சிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற கீரைலாம் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயை விட்டு முன்னையும் பின்னையும் நல்லா சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் நல்லா சாஃப்டாக வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. ஃப்ளேவரும் பார்த்திங்கனாக்கா அப்படியே அவ்வளோ அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு இது தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தீயை மட்டும் கம்மியில் வச்சு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கங்க. இதுக்கு தேங்காய் சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கார சட்னியும் நல்லாயிருக்கும். இதுக்கு தேங்காயை நிறையா வச்சு பொட்டுக்கல்லையை கொஞ்சமாக வைக்கணும். தேங்காய் தான் இதுக்கு நிறையா இருக்கணும். பொட்டுக்கல்லை சும்மா பேருக்கு கொஞ்சமாக வச்சுருங்க. பச்சை கலர் பச்சை மிளகாய் வச்சு உப்பு வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு சட்னி, கட்டி சட்னி அரைச்சிக்கிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை கலர் பச்சை மிளகா வச்சிங்கன்னா ஃப்ளேவராக இருக்கும். பொட்டுக்கல்லையை கம்மியாக வச்சு தேங்காயை நிறையா வச்சு நல்லா அரைச்சி ஒரு தாளிப்பு கொடுத்து இந்த டிஷ்ஷோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அந்த இதுக்கு ரொம்ப காம்பினேஷனான ஒரு இது. உங்களுக்கு தக்காளி சட்னி, கார சட்னி பிடிக்கும் அப்படின்னா அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. எல்லா ஹெல்த்தும் இதில் கீரை, காய்கறி எல்லாம் சேர்த்துருக்கோம். குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கங்கிறதுக்கு இதுவே கிடையாது. கண்டிப்பாக கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒன்று சாப்பிட்டாலும் ஹெல்த்தியாக சாப்பிட்டோம், ஹெல்த்தியாக கொடுத்தோங்கிற ஃபீலிங்கும் நமக்கு இருக்கும். கோதுமை மாவு சொல்லவே வேணாம், நல்ல ஹெல்த்தியானது. பெரியவங்கள்லேருந்து குழந்தையிலேருந்து எல்லோரும் சாப்பிட்லாம். ரொம்ப ஒரு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு டிஷ்ஷுன்னு கூட இதை சொல்லலாம். நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், பிச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.